பிரைஸ் விடுகாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றின உபதேசம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்பொழுது 1 கொரிந்தியர் 1:22 கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அது கிரேக்கர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆகிலும் எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்று சொல்றாங்கல்ல. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், அவர்களுக்கு இந்த காரியம் பைத்தியமாக இருக்கிறது. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் கிரேக்க தேசத்தின் தலைநகராகிய அத்தேனே பட்டணத்தில் பவுல் இருந்த பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெபாலயங்களில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளிகளில் தனக்கு எதிர்ப்படுகளோடும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த இடத்தில் பவுல் பேசுவதை பார்த்த எபிக்யூரியன் அண்ட் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ், அந்த ஞானிமார்கள் பவுலை மார்க்ஸ் மேடைக்கு முன்பாக அழைத்து சென்றனர். இதற்கு முன்பாக அந்த அத்தேனை பட்டணத்தை பற்றி வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் பேசுகிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் தங்கள் பொழுதை போக்குகிறதில்லை. அவர்களுக்கு முன்பாக பவுல் நின்று தேவனை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். எழுதப்படாத தேவனுக்கு நீங்கள் ஆராதிக்கிறீர்களே, அந்த தேவனை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று எல்லாவற்றையும் சொல்லிய பிறகு இறுதியாக மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கொண்டு அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பொழுது, இயேசுவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கேட்ட கிரேக்கர்கள் இன்னொரு வேளை இதை கேட்கலாம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டனர். அவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்ததில்ல. ஆயினும் மார்க்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாய் இருந்த தியோனிசியு என்பவனும் தாமரி எனப்பட்ட ஒரு பெண்ணும் வேறு சிலரும் அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரசங்கத்தை விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாக மாறி போனார்ல. மற்றவர்களுக்கு பைத்தியமாக தெரிந்தது, ஆனால் இவர்களுக்கு தேவ ஞானமாய் தேவ பலனாய் இருந்ததில்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இவர்களைப் போல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவினுடைய மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் என்று சொல்றாருல. ஏனெனில் அவருடைய சுமை லகுவாயும் அவருடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.